யார் போன் பண்ணது? அமுதாங்கிறது யாரு? நான் தான் சார். இவரை பாருங்க, இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர். எஸ் சார். ரெண்டு பேரும் இழுத்து. எஸ் சார். சின்ன வயசுல இப்படி ஒரு அழுத்தமான பொண்ணை நான் பார்த்தது கிடையாது. எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது தெரியாது. ஆனா எல்லாம் எங்களுக்கு தெரியும். அத்தனையும் போய் இவரை பேச விடாதீங்க. அப்பப்பா நான் படாத பாடுபட்டுட்டேன். நீங்க பெரிய அதிகாரி, முதல்ல இவர் அடக்குங்க. கருணை காட்டி என்ன போக விடுங்க. இது கடவுளுக்கே அடிக்காது. உண்மையை தவிர மத்த எல்லாத்தையும் அதிகமா பேசுறேன். இது பாருப்பா, குத்தவாளியை காட்டி கொடுத்துட்டா உனக்கும் பெருமை, பரிசும் புகழும் கிடைக்கும். ஐயோ தெய்வமே, உங்க எல்லாருக்குமே ஒரே பாடும், ஒரே எண்ணம், ஒரே பார்வைதானா? இப்ப வாங்க ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடு. என்ன போக வேணும். பேசப்படாது. பேசுவேன். பேசுற உரிமையை கடவுள் கூட நிறுத்த முடியாது. பெண் பேசக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஷவுட்டிங் இல்ல மிஸ்டர், உரிமை குரல். இந்த நாட்டுல அந்த உரிமைக்கு சட்டப்படி அனுமதி உண்டு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். விடுங்க விடுங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. செய்யுங்க. அதிகாரம் உயிரை காப்பாத்துது, கடவுள் என்ன காப்பாற்றும்? நீங்க நல்லா இருங்க. நீங்க நல்லா இருங்க. விடுங்க விடுங்க. இந்த பெண்ணை பத்தி உங்க தீர்மானம் என்ன? இந்த பெண்ணுக்கு அந்த கூட்டத்துக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இந்த பெண் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு அந்த ரவுடி பசங்க எப்படி வந்தாங்க? என்ன தாக்கணுங்கிற முன்னேற்பாடு தான். ஒருவேளை இப்படி இருக்கலாம் இல்லையா? இந்த பெண்ணை தூக்கிட்டு போக, அதாவது கிட்னாப் பண்ணிட்டு போக வந்திருக்கலாம் இல்லையா? காரணம் நமக்கு தெரியாம இருக்கலாம். ரேஸ் கோர்ஸ்ல வேலாயுதம் இவகிட்ட நெருக்கமா பேசிட்டு இருந்ததை நானே பார்த்தேன். அதை மட்டும் வச்சு அப்படி முடிவு கட்டிட முடியாது. அவளை தூக்கிட்டு போகவோ இல்ல சரி கட்டவோ தொடர்ந்து வந்திருக்கலாம் இல்லையா? இல்ல, டாக்டர் முதல்ல இவ கூட பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இவ ஓடி போய் வேலாயுதத்துக்கிட்ட ஏதோ சொன்னான். அப்புறம் தான் வேலாயுதம் டாக்டரை கொலை பண்ணிருக்கான். இப்ப நாம எந்த விதமான முடிவுக்கு வரப்போறது இல்ல. இவன் மேல சந்தேகம் இருக்கு, மிரட்டி பார்க்கலாம். இப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நான் இது சம்பந்தமா பெங்களூர் போறேன். இவளையும் கூட கூட்டிட்டு போனா புதுசா ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆல்ரைட், அப்படியே செய்யுங்க. சொல்லுங்க. அதான் சொன்னேன். அதையோ அடிக்கணும்னு எனக்கு பணம் கொடுத்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். இதை தவிர வேற ஏதாவது சொன்னானா? இல்ல, எல்லாம் இல்ல. எங்க சார் போறீங்க? என் இஷ்டப்படி எங்க வேணாலும் போவேன். நீங்க தனியா போகலாம் சார், ஆனா நான் ஒருத்தி கூட இருக்கேனே. அம்மா மிஸ், நீ இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்க. வான்னா வரணும், போனா போகணும், பேசணும்னா தான் பேசணும். அதான் சட்டம். இந்த சட்டம் எந்த புத்தகத்திலே, எந்த பக்கத்திலே, எந்த வரியில எழுதிருக்கு? இந்த கேள்வி எல்லாம் கோர்ட்ல வந்து கேளு. இப்ப வாயை முடிக்கிட்டு பேசாம. பாய், நம்ம வண்டிக்கு 10 லிட்டர் பெட்ரோல் போடு. எஸ் சார்.
9, 10. ஐயோ மாணிக்கம் பேசுறேன். நாம நினைச்ச மாதிரி அமுதாவை கடத்த முடியல. ராஜா என்கிட்ட தப்பிச்சிட்டான். நீ எதிரில வந்து மடக்கு, நான் ஃபாலோ பண்றேன். அப்படியா? இதோ புறப்படுறேன். அமுதா, அமுதா, உட்கார். அப்பா, ஒரே தலைவலி, கண் எரிச்சல். ஏன் சார், இந்த புகையில உங்களுக்கு மயக்கம் வரல? என் உத்தியோகத்துக்கு எல்லா கலைகளும் தெரிஞ்சிருக்கணும். யோகாசனம் படிச்சவனா, ரொம்ப நேரம் மூச்சடக்குவேன். ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? என்ன ஆச்சு? யாரோ சில பேர் உன்னை வந்து தூக்கிட்டு போனாங்க. நான் என்ன செஞ்சேன்? என்னை ஏன் தூக்கிட்டு போடும்? பார்க்கலாம், பயப்படாது. மறுபடி ஃபாலோ பண்றாங்க பாரு. அப்படியா? ஐயோ,
முன்னால ஒரு கார் வருது. அதுவும் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நல்லா உட்காந்து. நீ கெட்டியமா பிடிச்சுக்க. எனக்கு மயக்கமா வருது. கொஞ்சம் காலம் நிறுத்துங்க. எங்க நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியும். What a pity. மல்லிகா, இங்க எங்க வந்த? எங்க போற? கிராமத்துல இருக்க பிடிக்கல, கால் போற போக்குல போற. அவன் ஒரு தெருப்பான உங்க அண்ணா எங்க இருக்கு? அது எங்க போச்சு? யார் கண்டாங்க? ஓ, எல்லாம் எனக்கு தெரியும். ஏற்கார்ல. நான் வரல. உனக்கு அறிவு இருக்கா? சின்ன பொண்ணு தனியா போலாமா? ஏற்கார்ல. சரி, நீங்க சந்தோஷமா இருங்க. நான் போயிட்டு வரேன். எங்க போற? உலகத்தால ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் எங்க போவாளோ அங்க. உன்னை யாரும் ஒதுக்கல. நீ எங்க வீட்டுல இருக்கிற தானே? நான் என்ன கொலு பொம்மையா சோத்து தின்னுக்கிட்டு மூலையிலே உட்கார்ந்து இருக்க? எம்மா, இவங்க வீட்டுல கொலு பொம்மைக்கு கூட சோறு போடுறாங்களா? அம்மா தாயே, கொஞ்ச நேரம் குறுக்க விழாம சும்மா இருக்கியா நீ? ஆமா, நீ வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த? எங்க அம்மா உன்னை போக சொன்னாங்களா? அடட, சாருக்கு அம்மா கூட இருக்காங்களா? ஏன் சார், கூடவே அம்மா இருந்துமா பெண்களை எப்படி செக்கல போட்டு ஆட்டுறீங்க? நீ பொண்ணா? இல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பொண்ணு இல்லதான். பழிக்கு பழி வாங்க போற பூதம். பூதம் நல்ல பேர். மல்லிகா, இனிமே நீ கூட அக்காவை பூதம். யார் நீ அக்கா? ரெண்டு பேரையும் நல்லா பாருங்க. நான் தான் தங்க. குருடன் கூட சொல்ல மாட்டான்.
என்ன நீ பாரு, உன் தங்கைக்கும் தங்கனா நீதான் அக்கா, நீதான் அக்கா, நீதான் அக்கா, நீதான் சும்மா ரெடி பாட்டி, நீதான் அக்கா. ரெண்டு பேரும் வயசு போட்டி நடத்துறீங்களா? இனிமே எந்த பொம்பளையாவது வயசை பத்தி பேசுறீங்க சுட்டு விடுவேன். சுட்டு விடுவீங்க? கொக்கா குருவியா? ஆம்பளைங்க சுடுறது அந்த காலம் மிஸ்டர், இது பொம்பளைங்க சுடுற காலம். தோசையா? சிரிப்பா? ஆம்பளைக்கு முன்னாலே சிரிக்காதே, அத கொஞ்சம் நிறுத்து. இத பாரு, இந்த பாசல்ல நம்ம கிட்ட வேணாம். நான் பார்வைக்கு தான் பூனை, பாஞ்சா புலி. கரெக்ட், மகன் அப்படிதான் இருக்கு. ஆனா உடம்புதான் புலியா தெரியல. 4 சூடு போட்டுக்க. நீ போட்டுக்க. நான் ஏன் போட்டுக்கணும்? நீ போட்டுக்க. நீ தாண்டி போட்டுக்கணும். நீ தான் போட்டுக்கணும். நீ தான் போட்டுக்கணும். நீ தான் போட்டுக்கணும். நீ போட்டுக்க. நீங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்களா? அம்மா, உங்களை பார்த்தோன்னு எனக்கு கொஞ்சம் நஞ்ச இருந்த கல்யாண ஆசையும் மறந்து போச்சு. நீ அழுவுற? கேட்டியாடி பாவி, ஒன்னால நல்ல ஆம்பளைங்க எல்லாம் பிரம்மச்சாரியா போறாங்களே. புரிஞ்சு பேசுடி. உன்னை வீட்டை விட்டு விரட்டினாரு, என்ன கார்ல பக்கத்துல உட்கார வச்சு அழைச்சிட்டு வந்தாரு. கேட்டீங்களா? கேட்டீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க செஞ்ச வேலை இடையில வந்தவ இப்படி என்ன மானம் போக பேசுறாளே. மொள்ளம்மா மொள்ள. என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என்ன நடுப்புற வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சக்கரத்து போராட்டம் நடத்துறீங்களா? ஜாக்கிரதை, மரியாதையா உட்காருங்க. இல்ல வேணாம், நீங்க ரெண்டு பேருமே உட்காருங்க, நான் போய் தொலைகிறேன். போறியா? போ, நேரா கிராமத்துக்கு போய் அம்மா கூடவே. கண்டிப்பா நாங்க போக மாட்டேன். இங்க பட்ட அவமானமே போதும். எனக்கு துணையே கிடையாது. நான் நாடோடி அலையிறது தான் நிம்மதி. நான் எங்கேயோ போறேன். போறதுக்கு முன்னால எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க. நான் அவசரமா வெளியே போறேன், நீ இங்கே இரு. நான் வந்தோடனே நீ போகணும். இது கரெக்ட். ஐயா வருவாரு, அது வரைக்கும் காத்துக்கிட்டது. நான் போறேன். மிஸ்டர் மிஸ், நீங்க தான் போக கூடாது. நான் இருக்கணும்னா இவ போகணும். அதுவும் நடக்காது. உனக்காகத்தான் மல்லிகாவை காவல் வச்சுட்டு போறேன். சிங்கம், புலி, கரடி, பாம்பு, தேடு. நான் என்ன ரவுடியா? எனக்கு இவ காவலா? இதோ போறேன். யார் என்ன செய்யறா பாக்கலாம். மல்லிகாவளை விடாதே. வாடிங்க, எங்கேடு போற? விடாதே. Come on, come on. ஏய், எழுந்திரி, எழுந்திரி. வெரி குட். கட்டி போடு. டாக்டர் ஜாபாத் கவனம். மல்லிகா, மல்லிகா, என்ன நடந்தது? அமுதா, நீங்க போனதுக்கு அப்புறம் 4-5 தடியனுங்க வந்தாங்க. என்ன அடிச்சு கட்டி போட்டாங்க. அமுதா எழுந்தா, சிரிச்சா. உங்க கைவரிசை என்கிட்ட நடக்குமான்னு கேட்டு என்ன பூட்காலால உதச்சா. அவனுங்க சிரிச்சாங்க. எல்லாருமா ஒன்னா சேர்ந்து போயிட்டாங்க. டியர் மிஸ்டர் ராஜன், சிரமத்துக்கு மன்னிக்கும். உடனே என்னை பார்க்க நீங்கள் துடித்துக் கொண்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். தங்கள் ஆவலை நான் வீணாக்கலாமா? கீழ்கண்ட விலாசத்திற்கு வரவும். அன்பு மிகுந்த அமுதா, இன்ப நிலையம், 101 பூங்கா நகர், பெங்களூர்.